மக்களை வந்துட்டு வஞ்சிக்கிறீங்க. தேர்தலுக்காக நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் வந்துட்டு வெறும் ஜோடிக்கப்பட்ட வாக்குறுதிகளாக மட்டுமே இருக்குதா? கிடையவே கிடையாது. ஜோடிக்கப்பட்ட வாக்குறுதி எல்லாம் எதுவுமே சொல்லல. அடிப்படை வசதிகள் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அத்தனையும் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்பர் 1 இந்தியாவோட முதல் மாநிலம் யாருன்னா தமிழ்நாடு தான். கடன்லயும் அப்படிதான் சார். கடன் சுமை ஏத்தி வச்சிருக்கீங்க சார். அவ்வளவு கடன் சுமை சார். கடன் சுமை நீ மத்திய அரசாங்கம் ஒரு 10 காசு கொடுக்க மாட்டானே இன்னைக்கு. எது கொடுத்தாங்க? நாங்க ஒண்ணு வேணாமா, அவர் கொடுக்க வேணாமா? மத்திய அரசனுடைய பங்களிப்பு எங்க கொடுக்க வேணாம். நாங்க கொடுக்குற ஜிஎஸ்டி வரியை திருப்பி எங்களுக்கு சேர வேண்டியதை கொடு. நாங்க கொடுக்குற ₹1 29 காசு கொடுக்குற நீ. இன்னைக்கு ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்துல, உத்தரப்பிரதேசத்துல, பீகாருக்கு அவன் பீகார்ல ₹1 கொடுத்தானா அவனுக்கு ₹3 கொடுக்குற. உத்தரப்பிரதேசுக்கு ₹1 கொடுத்தானா ₹7 கொடுக்குற. நாங்க கொடுக்குற ₹1 நீ 29 காசு கொடுக்குறன்னு ஓர வஞ்சனை இல்லையா? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடு. நீ உங்ககிட்ட நாங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்க்கு அதனால போய் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்றது. எங்க எத்தனை வாட்டி போயிருக்கீங்க ஜிஎஸ்டி? ஒவ்வொரு முறையும் தான் போறோம். ஒவ்வொரு முறையும் எல்லாம் போகவே இல்லை சார். போற இடத்துல எல்லாம் கேட்கும் போது மரியாதை இல்லைன்னா மரியாதை வாசல் மிதிக்க வேண்டாம்னு சொன்னா நாங்க எத்தனை முறை கேட்கறது? போய் மதிப்பு கொடுத்தா தானே. தமிழ்நாடுனாவே எட்டிக்காய பாக்குற மாதிரி குறுன்னு பாக்குதா அந்த அம்மா. எங்க அந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான நிதி பகிர்வை கொடுக்குதா? மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்துக்கு நிதி ஆதாரத்தை கொடுக்கணும். மத்திய அரசோட எதுவுமே இல்லாம மெட்ரோ ப்ராஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழக அரசு மட்டும் தான் பண்ணுதுன்றீங்க. ஆரம்பத்துல நல்லா கேட்டுங்க. ஆரம்பத்துல மெட்ரோ ரயில் கொண்டு வரும்போது ஜெயலலிதா மோனோ ரயில் வேணும்னு கேட்டாங்க. அன்னைக்கு அதையும் மீறி இந்த மெட்ரோ ரயில் வேணும்னு சொல்லி தலைவர் கலைஞர் தளபதியை ஜப்பானுக்கு அனுப்பிச்சு அங்கிருந்து நிதி ஆதாரங்களை பெற்று 15,000 கோடி கடன் தொகையா பெற்று ஆரம்பிச்ச திட்டம் அது. அவருடைய முழுக்க அவருடைய சிந்தனையில வந்த திட்டம் அது. ஜெயலலிதா எவ்வளவு தடுத்து பார்த்தாங்க. மோனோ ரயில் கொண்டாங்க, மோனோ ரயில் வேணும்னு. மோனோ ரயில்லாம் வேணாம், அது அந்த கரண்ட் ரயில்ல போட்டு போற ஒரு சிஸ்டம் அதுல கிடையாதுன்னு சொல்லி எங்களுடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் புள்ளி விவரங்களை கொடுத்தாரு. 1 மணி நேரத்துல இவ்வளவு பேசஞ்சர் இவ்வளவு பேர் போறாங்க, பயனடைகிறாங்க மெட்ரோ ரயில்ல. அதே மாதிரி மோனோ ரயில்ல இவ்வளவு போறாங்க. அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை எல்லாம் பட்டியல் போட்டு காமிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு நிதி ஆதாரத்தை தொடங்கி வாயின் வந்தது முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் ஜப்பான் கிட்ட போய் அந்த கடன் வாங்கி ஆரம்பிச்சார். இன்னைக்கு அந்த பங்களிப்போட தான் இன்னைக்கு இப்போ 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் விரிவாக்கத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பணம் ஒதுக்கலையே. முழுக்க ஸ்டேட் கவர்மெண்டோடைய பணம் தான். இப்ப நீங்க கடன் தொகை சொன்னீங்களா, இதெல்லாம் வச்சுதான் செலவு பண்றோம். இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு எது அவசியம் தேவையோ அதை பண்றோம். எல்லாம் செய்துட்டு இருக்கிறோம். அதிமுக ஆண்டா மாதிரி 10 வருஷ காலத்துல இன்னைக்கு டி நகரை போய் பாருங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு நல்லா இருந்த ரோட அகலத்தை கம்மி பண்ணி பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுக்கிறோம். அதால யாருக்கு லாபம்? அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணல. அத்தியாவசிய தேவைகளுக்கு இன்னைக்கு கடன் வாங்கணும். இன்னைக்கு நாடு வடிகால்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க. 4000 கோடி எங்க சார்? வடிகாலுக்காக நீங்க அனுப்புற 4000 கோடி எங்க சார்? வடிகாலுக்கு தான் செலவு. வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னா வெள்ளை அறிக்கை கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பாரு வேலைய. இன்னைக்கு மழை பெஞ்சா ஒரு தண்ணி தேங்காம இருக்குன்றீங்களா? கிடையாது. தண்ணி தேங்காம இருக்குன்றீங்களா? இன்னும் தண்ணி தேங்கிட்டு தான் சார். எங்கேயும் கிடையாது. எங்கேயோ ஒரு சில இடத்துல முழுமையா வேலை முடிக்காத நேரத்துல அந்த இடத்துல போய் பார்த்துட்டு போட்டோ எடுத்து போட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு சமூக வலைதளங்கள்ல சொன்னா அதை நீங்க நம்புவீங்க. என்னைக்கோ எடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுனா இருந்ததுனா கிளிப்பிங்க அதை போட்டுட்டு அநியாய அக்கப்போர் பண்ணுவானுங்க நமக்கு எதிரா, அதை நம்புவீங்க. அதெல்லாம் கிடையாது. மழை ஒண்ணும் இல்ல. அதுக்கு உதாரணம் பள்ளிக்காரன்ல போய் பாருங்க. ஒரு டிராப் தண்ணி இருந்துதான் பாருங்க. அங்க இருக்கிற பகுதி மக்கள்லாம் ஆரவாரமா பேசுறாங்க. நாங்க பயத்திலேயே இருந்தோம். ஒவ்வொரு ட்ரிப்பும் மழை வரும்போதெல்லாம் ஐயோ நாங்க என்ன ஆகுமோ தெரியலன்னு பயத்துல இருந்தோம். இன்னைக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்ல. சின்னவர் உதயநிதி உடனே அதெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி அதெல்லாம் செய்து கொடுத்தாரு. இன்னைக்கு நாங்க நிம்மதியா இருக்கோம்னு பேட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்க பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தேங்கி நிக்கிறதுல வலைதளத்துல போட்டான்னா அதை வச்சு இங்க தண்ணி நிக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. சமீபத்தில் நடந்த மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இளம் பெரியார் உதயநிதி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறீங்க. என்ன சார் இளம் பெரியார்? அப்படி என்ன சார் பெரியார்னு சொல்றது? பெரியார் பேரன், அப்பா மகன் வச்சுங்க. நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். அப்பா மகன் இருக்கிறாரு, தாத்தா இருக்கிறாருன்னு சொன்னா அந்த குடும்ப வரலாறு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? குடும்ப கட்சியாவே மாறி போச்சு திமுக. சரி, ஆமா, குடும்ப கட்சி தான். ஒரே குடும்பத்துல ஒரு அதிகார குவியல். நாங்க நீங்க அந்த கட்சியில எத்தனை வருஷமா ஆச்சு சேர்ந்து? யாரு? நீங்க அந்த கட்சியில? நாங்க கிட்டத்தட்ட 40 வருஷமா இருக்கு. என்ன போஸ்டிங் வாங்கிருக்கீங்க? நான் தலைமை கழக பேச்சாளராக இருக்கேன். இலக்கிய அணியில இருந்தேன். வட்டக்கழக துணை செயலாளராக இருந்தேன். அதை தாண்டி வேற ஏதாவது போக முடிஞ்சுதா? எதுக்கு? அதை தாண்டி வேற ஏதாவது போக முடிஞ்சுதா? என்ன கடைசி வரைக்கும் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி இப்படியே கொடபிடிச்சிட்டு தொண்டன்னு சொல்றதுலயே புலங்காயுத அடையிறவானா? திமுக தொண்டன் சொல்றதுல பெருமைப்படுறவனா? அதை பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். ஏன்னா தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் உழைத்து கொண்டு இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வேற எந்த கும்பனும் கிடையாது.
இன்னைக்கு ஒருவேளை வராது மத்த கட்சி ஆட்சிக்கு ஒருவேளை திமுக இல்லைன்னு சொன்னா இந்த நாடு வந்து சின்ன பின்னமாயிடும். எழுதி வச்சுங்க சின்ன பின்னமாயிடும். அப்படியே கூறு போட்டுருவானுங்க. இன்னைக்கே வந்து பாஜக காரன் கோயம்புத்தூர் மாவட்டத்துல எல்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இந்திக்காரனெல்லாம் அனுப்பிச்சு குடியமர்த்தி அவங்க வழியா எல்லாமே சாதிக்கணும்னு நினைக்கிறான். போய் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கூட ஒரே போராட்டம் நடக்குது அங்க. இந்த வந்து அவங்களுடைய குடியுரிமை அங்க வந்துட்டு ஓட்டு போறதுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் அங்க சேர்த்து வச்சுட்டு எப்படியாவது அந்த இடத்த வந்து கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாடு முன்னேறணும், இந்த தொழில்துறையில முன்னேற்றம் வரணும்னு சொல்லி அவனும் நினைக்கிறது இல்லை. எப்படியாவது நாசம் பண்ணன்னு தான். பாஜக கார ஆடுற மாநிலம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் நீங்க. பாஜக வந்து முதன் மந்திரியா இருக்கிற இடத்துல அந்த மாநிலத்துல ஏதாவது முன்னேற்றம் இருக்குதான்னு வந்து சொல்லுங்க. இன்னைக்கு இந்தியாவில நம்பர் 1 தமிழ்நாடு இருக்கு. குஜராத் எங்க நல்லா இருக்குது போய் பாருங்க. நீங்க போய் பாருங்க. குஜராத்ல வந்து இந்த மாதிரி அந்த கட்டமைப்பு இருக்குதா, இதெல்லாம் பாருங்க. மருத்துவ கட்டமைப்பு இருக்குதான்னு போய் பாருங்க. குஜராத்ல இருந்த ஒரு அப்படின்னா இந்தியாவே பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய பொருளாதாரத்துல 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கும்னு சொல்றாங்க. முன்னேறி இருக்குதுனால இப்படிதான் சொல்லிக்கணும். 4வது இடத்துல முன்னேறி இருக்கிறான்னு காரி துப்புறான். வெளிநாட்டுல எல்லாம் போனா இந்தியாவை பத்தி தெரியுங்களா? அவன் வந்து டேம் கட்டுறான். மோடிக்கு அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க சார். எதுக்கு இவங்களா கொடுக்க சொல்லி? அதனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கிற ஜெய்சங்கர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் செட்டப் பண்ணிட்டு வர்றாரு. கூப்பிடுறாங்க, கொடுக்குறாங்க. உண்மை நிலவரம் தெரியாது நீங்க சொல்றீங்க. நல்லா கேட்டுங்க. இந்தியாவுல மத்த சைனா, அமெரிக்கா, ஜப்பான்லாம் வந்து உச்சத்துல போயிட்டு இருக்கிறான் எல்லாமே. இன்னைக்கு இந்தியாவில வந்து ராமர் கோயில கட்டுறேன், சீதைக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லி மக்கள் வரி பணத்தை வீணடிச்சுக்கிட்டு பழைய பாழா போன பஞ்சாங்கத்தையும் இந்த இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. தொழில்துறையில எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காங்க. எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல, எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடையாது. டிஜிட்டல் இந்தியா ஓகே, எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன உயர்ந்து இருக்கிறான், என்ன உயர்ந்து இன்னைக்கு பூ வைக்கிற அம்மால இருந்து டீ கடை வைக்கிறவங்க இருந்து எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா QR கோட் ஸ்கேன் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு தொழில் புரட்சி, வர்த்தக புரட்சி சார். அது வந்து காலத்தின் கட்டாயம். வளர்ச்சி முன்னேற்றம் வரும்போது இதெல்லாம் மாற்றம் வரும். ஆனா மத்த நாடுகளோட ஒப்பிடும் போது நம்ம கேவலமா இருக்கும்.